அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வேணான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வேணான்ற மாதிரி என்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. சரின்னு நான் விட்டுட்டேன். இந்த குழந்தைய பார்த்துக்கின்னு இந்த மெட்ராஸில் வேலை செஞ்சுன்னு இப்படியே லைஃப் ஓட்டிக்கின்னு தனுஷ் கூட தான் இருந்தேன், வாழ்ந்துக்கின்னு இருந்தேன். அவரு கட்டின தாலி தான் கட்டின்னு இருந்தேன். அந்த பொன் குழந்தை வந்து பிறந்த பிறகும் சுத்தமாக பேசுறதே கிடையாது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வர சொன்னேன். பிறந்த பிறகு குழந்தை வயிற்றில் நின்று இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் அவர் கூட இருந்தேன். அண்ணாமலை கூட கடலூர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கினேன். இன்னும் ஏமாற்றுவான், நம்மள இன்னும் குழந்தை கொடுத்துக்கினே இருப்பான், இதெல்லாம் நம்மள வளர்க்க முடியல, இது ஏற்கனவே 2 குழந்தை பிறந்துச்சு இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான். சரி இது 2 பார்த்துக்கினாவே போதும், அப்படி மீறி காட்டினா சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தை 2 பேரையும் சாவடிச்சிருவான்னு கேட்குறான் அந்த அண்ணாமலைன்றவங்க. இது வந்து தனுஷ்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல. வீட்டில் மாமியாருக்கு மாமனாருக்கு நாத்தனாருக்கெல்லாம் அவனுக்கு பிறந்துச்சுன்னு தெரியும். அப்போ கூட எங்களை வெறுக்கலை, பசங்களையும் வெறுக்கலை, நல்லா பார்த்துக்கினாங்க, நல்லா தான் பாசமாக பார்த்துக்கினாங்க. அவன் வந்து மீறி நம்ம எதனா கேட்டினா குழந்தைக்கு எதனா கொடுக்குடுன்னு கேட்டினா என்னெல்லாம் வந்து எதனா கேட்டினாக்கா சாவடிச்சிருவான் குழந்தைய, நீ உனக்கு வேணும்னா பார்த்துக்கோ, வேணான்னா சாவடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டான். பச்சையாக கேட்டேன், உனக்கு நல்லாயிருக்கும், இப்போ வந்து குழந்தை சாவடிக்கிறதுக்கு அவ்வளோ உனக்கு கொலகார பாவி, நீ இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்காத, நான் பார்த்துக்கிறேன், நான் தானே பெற்றேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கொடுக்கத்தால உன்னை தேடி நான் வரமாட்டேன், என்னை தேடி நீ என்றைக்கும் வராதன்ட்டான். வரமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட இந்த 20 வயசு ஆகுது பையனுக்கு, 21 வயசு ஆகுது. இப்போ 2013 பையன் வந்து 8ஆவதோ 7ஆவதோ படிச்சுன்னுக்கிறான். அவன் செத்துட்டாங்க, அண்ணாமலைன்றவங்க இறந்துட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணி 24 வருஷமா இவர் தாலி தான் நான் கட்டின்னு இருந்தேன். 2013 அண்ணாமலை சாகும்போது இவருக்கு வயிறு வலி, இவருக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லாமல் இவர் என்னை கல்யாணம் பண்ணின்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மண்ணீரில் வீக்கமாக இருந்து இதை என்கிட்ட இருந்து மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க வீட்டுக்கார தனுஷை. ஏற்கனவே ஒரு நோய்க்காரங்கிட்ட நம்ம போயிட்டு நம்ம பாதிப்பாகி இப்போ தான் வெளியே வந்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியோடு இருந்தோம். திருப்பி ஒரு நோய் இருக்குதுன்னு இங்கே ஒரு வேதனை ஆயிடுச்சு நம்மளுக்குன்ட்டு அழுதுக்குன்னு சரி நான் சேர வேணான்னு சொல்லிட்டு இப்படி இருந்தான். ஆனால் வந்து அப்படி உங்களுக்கு சேரணும். அடுத்தது என்னாச்சு? அடுத்தது வந்து அந்த வேதனையால் நான் என்ன பண்ணேன், இவர் கூட சரி வர இல்லாமல் அப்படியே இருந்துட்டு அவர் ஒரு கோபின்ற ஒருத்தர் வந்து எனக்கு நீங்கள் வேணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. அதுக்காக என்ன பண்ணாரு தனுஷ்ன்ற கோபியோட பழக்கம்லாம் இல்லை. இன்னும் வெளியே நான் அவர்கிட்ட பார்த்ததில்லை, பேசுனதில்லை, எதுவுமே இல்லை. ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நீங்கள் கூப்பிட்டீங்க? எனக்கு நீங்கள் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனால் வந்து அது செஞ்சுட்டேன். நான் கூப்பிட்டது உண்மை. அந்த ஒரு தப்பு பண்ணதுக்காக என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. வாழ்க்கையே இல்லாமல் தனுஷே என்னை வேணான்னு சொல்லிட்டாரு. அதுவும் அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, இல்லை அண்ணாமலை காரணத்தினால வேணான்ட்டாரா, சின்ன வயசுல லவ் பண்ணேன்னா அந்த காரணத்தினால வேணான்ட்டாரா, என்ன காரணத்தினால என்னை வேணான்னு சொன்னாருன்னே தெரில. தாலி அந்த குத்துரு அது என்ன காரணம்னே தெரில. தாலி கைட்டி போட சொன்னார். அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, என் பொண்ணு நான் பெற்றுக்கணும், அந்த பொண்ணு தான் கைட்டியே போட சொன்னது. இவர் சொல்லவே இல்லை அந்த வார்த்தை. கைட்டி போடுறியா இல்லையான்னு நான் பெற்ற பொண்ணு தான் சொன்னா. என்ன கைட்டிக்கின்னு வேற பொண்ணை கட்டிக்கினாரு. சித்திரவதைப்படுத்துறான், அம்மா கொடுமை பண்ணுறான் மேடம், என்ன அடிச்சே சாவடிக்கிறான் என்ன பொண்ணு. இந்த கையெல்லாம் வச்சது வந்து அந்த சின்ன வயசுல லவ் பண்ணதுனால தான். நீ வந்து என்னை வந்து அந்த தான் போய் வாங்கின்னு வந்து மறைச்சி வளர்க்குறேன்னா என்னை யாரடி கல்யாணம் பண்ணி போவாங்க அப்படின்னு கேட்டு தான் அடிச்சா மேடம். அவர் தான் மேடம் போராடினாரு, அடியெல்லாம் வாங்கினாரு மேடம். அந்த அங்கே யாரு கோபின்ற ஒரு அடியெல்லாம் வாங்கினாரு. கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போனாவா? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சொன்னீங்கல்ல, இவரோட இருந்து அவரோட இருந்தது கோபிக்கு அப்புறம்